நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. கடல் என்ற பூவின் மீது அலை என்ற ஊரை கொண்டு கடல் என்ற பூவின் மீது அலை என்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பிய கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி பந்தம் பசங்கள் தாழ்வடோ
இப்படி இருப்பது அழகாகுமா ஈசனை சிவகாமி நேசனை என்னை ஈசனை சிவகாமி நேசனை என்னை என் தில்லை வாழ் நடராஜனே குமர குருபரன வெச்சி குமர குருபரன வெச்சி அப்பனை கொண்டறிந்தேன் மால்மரு ஐயனே சுரஞ்சனை முடித்தோன் ஆதி சுப்பிரமணியா வேல்முரு அமரர் சிறைகள் எல்லாம் மறுத்தோன் அப்பனை யாரு சடை வேல்முரு காண புறவள்ளி மனவாள் அப்பனை கண்டவடி வேல்முரு மால் மருகா வேல்முரு மால் மருகா வேல்முரு ஆதி மாயனோட திருமுரு ஆதி மாயனுட திருமறை சாமி அமரர் குரு சருகுரு சாமி அஞ்சனா தேவி எனக்கு அனுமந்தனை அருள் புரி தாயே செண்பகா வல்லியா தாயே சிறை கடங்க வான்மயி தாயே சிறுமிக்கு நீ அருள் புரி பாப்பானை பலிமுடி ஏ பலகை நல்லூர் நீலியா இந்த பாலைக்கு அருள் புரி நீ செங்காட்டு நீலியாமா செட்டி வழி மறித்தவே ஏ சிறுமிக்கு நீ அருள் புரி நீ அந்தேர இசக்கியா இசக்கியம்மா அருள் புரிய வேணுமம்மா வேணுமம்மா எசக்கியம்மா எசக்கியம்மா தாயே அருள் புரிய வேணுமம்மா சாமி மணி விளக்கில் பிறந்தது எய்ய மணி விளக்கில் பிறந்தது எங்க மாயாண்டி சுடலாய் மதலைக்கு நீ அருள் புரி சுடர் ஒளிவில் பிறந்த சுடலையான மாயாண்டி சிறுமிக்கு நீ அருள் புரி கட்ட பேச்சு நெட்ட பேச்சு ஏ காட்டுவன பேச்சியா கதை கருள வேணுமா
கருப்பசாமி புதல்விக்கு நீ அருள் புரி வண்டூரி மலையடி நீ வைரப்பார தன்னடி எய்ய வந்துதித்த தெய்வமை நீ வண்டிக்கார வைரவே வண்டிக்கார வைரவே சாமி வந்தருள வேணும் ஐயா சுவாமி வந்தாருட வேணும் ஐயோ சாமி நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு ஐயா நாவலர்கள் புகழும் நாடு வடமலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு மாதம் 3 மலை பொழியும் அந்த 3 பூவிளையும் தேனிருந்து தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் அங்கே வர்க்கை பிலா மரங்கள் மலர்ந்தோங்கி செழிக்கும் நாடு மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்ன 11 மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தால் குவியாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் எய்யா போரடிக்கும் அழகு திருநாடதில அங்கே அழகு திருநாடதில அது அழகு தேரு ஐயா அழகு தேரு நாடாதீர நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு மாதம் 3 மழை பொழியும் வருடம் 3 பூவிளையும் தேனிருந்து தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் வர்க்கை பலா மரங்கள் எல்லாம் மலர்ந்து ஓங்கி செழிக்கும் நாடு மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கக்கூடிய அழகு திருநாடு ஆகப்பட்டது எழுகடலால் சூழப்பட்ட கண்ணுக்கு சிறப்புச்சு ஓங்கக்கூடிய கோசலாபுரி என்னும் சொல்லக்கூடிய அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா சூரிய குலத்திலே வழி வம்சமாகவே வந்து பிறந்தவர்கள் அன்று ஓர் நாளையிலே அதிவரத ராஜமன்னன் ஆண்டு வந்தார் அவர் கண்ணுக்கு பின்னாலே தசரத சக்கரவர்த்தி மன்னன் ஆண்டு வந்தார் தசரத சக்கரவர்த்தி மன்னனுக்கு பின்னாலே அவர் தவமிருந்து ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வன் அயோத்தியா உரையை ஆள வந்த ஹரிராமன் ரகுராமன் அந்த ராமச்சந்திர பூமானாகப்பட்டவர் அன்னையாகப்பட்ட சீதாதேவியோடு வெகு சிறப்பாகவே வாழ்ந்து வருகிறார் அல்லவா எவ்விதமாக வாழ்ந்து வருகிறார் தெரியுமா அவரும் மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்துவார் கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்துவார் எல்லுக்கு என்னை போல் அவரை என்னை பிரியா தோழர் போல் பூவும் நல்ல மனமும் போல் பொருத்தமுடன் வாழ்ந்துவார் நல்ல
அப்படி வாழ்ந்து வரும் நாளை ஏறி ராமச்சந்திரன் அன்னையான சீதாதேவி அரண்மனையில் இருக்கும் போது அவனிக்கடை தேசமெல்லாம் 56 அரசருக்கும் அதிபதியா வாழ்ந்து வரும் நாளை அவனுக்கு 1000 மந்திரி 64 தலையார் மந்திரியம் பிரதானி அவருக்கு மச்சமுள்ள சயனிகள் சேனாதி படைகளோடு சிறப்பாக ஆண்டு மன்னவன் சிறப்பாக ஆண்டு சேனாதி படைகளோடு வெகு சிறப்பாகவே ஆண்டு வருகிறார் ஹரிராமமூர்த்தி. 1000 மந்திரியும் 64 தலையாரிமார்களும் உங்க வார பலாப்பழத்தை அங்க ஏம்பா கொண்டு போற கண்ணு முன்னால இப்படி காட்டிக்கிட்டே போறோம். 1000 மந்திரிமார்கள் ஆச்சி வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தேன். நீங்க தூங்கவே இல்லையோ? அவளுக்கு உறக்கமே வராது. தூங்குனீங்களான்னு கேட்டேன். மணிப்பாஸ் எடுத்துட்டு அங்க வர போனா எப்படி? 1000 மந்திரியும் 64 தலையாரிமார்களும் மந்திரிகள் பிரதானிகள் மச்சமுள்ள செயனிகள் சேனாதி படைகளோடு மன்னனாகப்பட்டவர் வெகு சிறப்பாகவே வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வரக்கூடிய அந்த ஹரிராமச்சந்திரன் அன்னையாகப்பட்ட சீதாதேவி அடே அப்பா இரு பேர்களுமே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு தசரத சக்கரவர்த்தி மன்னனாகப்பட்டவர் அந்த நாட்டை எந்த குறையும் இல்லாமல் ஒரு தகப்பனாக இருந்து எப்படி ஆட்சிகளை செய்வாரோ அதை போலவே ஹரிராமச்சந்திரனாகப்பட்டவர் தசரத சக்கரவர்த்தியை போல மக்களுக்கெல்லாம் எந்த விதமாகப்பட்ட குறையும் இல்லாமல் 6 ஓர் கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி நீதி நெறி தவறாமல் நிச்சயமாகவே ஆண்டு வருகிறார் அல்லவா? அப்படியாகவே இருக்கும் போது இந்த ஸ்ரீராமமூர்த்தி அரியா ஆசனத்திற்கு அமர வருவதற்கு முன்பாக சீதாதேவியோடு 14 வருட காலமாக வனவாசம் சென்றிருந்தார் ஸ்ரீராமமூர்த்தி. அப்ப இவர் வனவாசம் போயிருக்கும் போது ராமனுடைய தம்பியாகப்பட்ட பரதாழ்வாள் அவரை நாடாள வைக்கணும் ராமனை காடாள வைக்கணும்னு சொல்லி மந்தார கூனியின் சூழ்ச்சி ஏற்பாடுனால ஸ்ரீராமமூர்த்தி வனவாசம் போய்விட்டார். அண்ணன் போயிட்டாரு அரிய ஆசனத்துல நம்ம போய் இருக்கணும் நம்ம தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு பரதாழ்வாள் தன் மனதிலே கொஞ்சம் கூட நினைக்கல. அவர்லாம் தம்பி இப்போ நம்மள இருந்தா என்ன செய்வோம்? அண்ணன் எப்ப போவான் திண்ணை எப்ப காலி ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அதேதான் தம்பி போயிட்டாமுன்னா ரொம்ப சந்தோஷம். 4 ஏக்கர் இடம் கிடக்கு. சரி அந்த இடத்தையும் வச்சுக்கிடுவேன். என் தம்பி பொண்டாட்டி அங்க உட்கார வச்சு சரி வரவு சில பாத்துக்கலாம்னு நல்ல வணக்கம் பத்தியா வரவே நம்ம நினைப்பு அப்படி இருக்கு. உங்க நினைப்பு அப்படி இருக்கு. ஆனா பரதாழ்வாள் அப்படி அல்ல கிடையாது. ஸ்ரீராமமூர்த்தி இருக்கக்கூடிய ஆசனத்துல நம்ம போய் ஒருபோது இருக்க கூடாது அப்படின்னு ஸ்ரீராம இருக்கக்கூடிய வனத்துக்குள்ளே அவர் பாதரட்சியை வாங்கி கொண்டு ஸ்ரீராமனுடைய பாதரட்சியை வைத்துத்தான் அந்த நாட்டையே அரசாட்சி செய்தாராம். செய்து வந்தார். அப்ப இப்பேர்வட்ட அண்ணன் தம்பி யாருக்கு வாய்க்குமா? அதான் வாய்க்காதுல. அதானே கேளுங்க. வள்ளுவருக்கு மனைவி வாய்த்தது போல் தேவி வாய்த்தது திருவள்ளுவருக்கு. அதே மாதிரி தம்பி வாய்த்தது ஹரி ராமச்சந்திரருக்கு. அது போல ஹரிராமருக்கு தம்பி வாய்த்திருக்கின்றார். உண்மைதானே? ஆமா. அப்ப இந்த ஸ்ரீராமமூர்த்தியாகப்பட்டவர் நம்ம வருவதற்கு முன்பாக நம்ம தம்பியாகப்பட்ட பரதாழ்வாள் தானே இந்த நாட்டை பார்த்து கொண்டிருந்தா. அதனால மக்களுக்கு ஏதாவது குறைவு இருக்கா நிறைவு இருக்கா ஏதாவது தேவை இருக்கா கஷ்டப்படுகிறார்களா இல்லை சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படி
நாமல் தெரிந்து கொள்ளணும். ஒரு நாட்டில் உள்ள மன்னனுடைய வேலையே அதானையா. நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை இன்புற்று வாழ வைப்பதுவே நாட்டு மன்னனுடைய கடமை. கடமையை தவறக்கூடாது என்று கண்ணனாகிய ஹரிராமமூர்த்தியாகப்பட்டவர் நாட்டில் உள்ள மக்களுடைய நலனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மந்திரிமார்கள் தலையாரிமார்களை அரண்மனைக்கு வரவழைத்தார். ஹரிராமமூர்த்தியாகப்பட்டவர் நகர் சோதனை பார்க்க வேண்டும். நாளும் ஒரு தெருவிலே சென்று நகர் சோதனை பார்த்து வருவதை ஒரு பொறுப்பாகவே கொடுக்க வேண்டும் என்று அதோடு மட்டுமல்லாமல் பரதாழ்வாள் இருக்கக்கூடிய வரைக்கும் என்ன பரதாழ்வாள் இருக்கக்கூடிய வரைக்கும் நாட்டு மக்களுக்கு எப்படி இருந்ததோ அதனால நம்மளும் போய் இன்னைக்கு நாட்டு மக்களை ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமே அப்படி என்று சொல்லி அங்க இருக்கதோ 1000 தெருக்கள் இருக்கு. ஒரு தெருவுக்கும் அதாவது 2 தலையார்கள் செக் பண்ண போனோம். அப்ப ஆக மொத்தம் எத்தனை தலையாரிகள் வேணும்? 1000 தெருக்கு 2000 தலையாரி வேணும். 2000 தலையாரிகளை வரவழைத்தார். அப்ப இந்த ஸ்ரீராமமூர்த்தி இன்றைக்கு ஒரு பொழுது நாம நாட்டுக்குள்ளே சென்று சீதா தேவியோடு சென்று வருவோம் என்று சொல்லி ஹரிராமமூர்த்தி ஆணையிலே அமர்ந்து கொண்டு அயோத்தியாபுரி பட்டணத்தையே பவனி சுற்றி வருகிறார். அப்போது நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்? ஸ்ரீராமமூர்த்தி வரக்கூடிய பாதையிலே பூ மலர்களை பொறுத்து பொன்பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் விரித்து ஸ்ரீராமமூர்த்தியை வருக வருகவென்று ராமனுடைய துதி பாடி கொண்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எப்படி பாடினார்கள் தெரியுமா? ராம 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 ஜெய ராமவே ராம 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 ஜெய ராமவே ராம ஜெய ராமவே ராம 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 சீதையை தவளவரைத்த ராம ஜெய ராமமே சீதையை தவறவழைத்த ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ஸ்ரீ ராம 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 ஐயா ஸ்ரீ ராம 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 பரதனைத்த வரவழைத்த ராம ஜெய ராமமே பரதனைத்த வரவழைத்த ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே பாதரட்சை கொடுத்த ராமா பாதரட்சை கொடுத்த ராம ராம ஜெய ராமமே
அங்கே வரவழைத்தார் ராமனை அவரை வருக நல்ல வருகவே வரவழைத்தார் ராமனை வரவழைத்த வேளையில ராமமூர்த்தி ஏது ராமமூர்த்தி ஏது ராமா வருக மாயவா வருக 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 ஹரிராமா வருக அச்சுதனே வருக ஆமையா சீதையை மனமுடித்த மணவாளா வருக வருக என்ற ஹரிராமனை வருக வருகவென்று மக்கள் எல்லாம் வரவழைத்தார்கள். ஆமா பார்த்தார் ஹரிராமமூர்த்தி என்ன செய்கிறார் பரவாயில்ல நம்ம தம்பி பரதாழ்வாள் நாட்டு மக்களை ஒரு அளவுக்கு நிம்மதியாகத்தான் வைத்திருக்கிறார் நல்லபடியா தான் ஆட்சி செய்கிறீர்கள் அப்படின்னு சந்தோஷப்பட்டு சரி ஹரிராமமூர்த்தி நகரம் எல்லாம் சுற்றி அரண்மனைக்கு திரும்பி வந்தார். வந்தார் அரண்மனைக்கு திரும்பி வந்து அரியா ஆசனத்திலே ஆமையா சபா மண்டபத்தில் குலவிருந்து வருகின்ற வேளையிலே வேளையில் மறுநாளையில இருந்து என்ன தலையாரிமார்களுக்கெல்லாம் நகர் சோதனை பார்க்கக்கூடிய வேலை. ஆமா வேலை 1000 தெருக்களுக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் 2 பேரா போய் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலுமா நீங்க நகர் சோதனை பார்க்கணும். ஒரு தெருவிடாம நீங்க நகர் சோதனை பார்க்கணும். ஆனால் நகர் சோதனை பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி. என்ன செய்தி? நீங்க நகர் சோதனை பார்க்கக்கூடிய இடத்துல என்னய்யா அங்க ஏதாவது அட்டகாசம் நடக்கு, மக்கள் ஏதாவது சேட்டை பண்ணுகிறாங்க, ஏதாவது ஒரு தவறு நடக்கு அப்படின்னா அத ஓலையில எழுதி அப்படியே கொண்டு வந்து என்னிடத்திலே மட்டும்தான் ஒப்படைக்க வேண்டும். யாராவது தப்பி தவறி கோபம் கொண்டு ஏதாவது ஆக்கினை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்க என்ன ஆகும்? என்னுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களேயானா அதை மீறி நீங்கள் ஏதாவது செய்தீர்களேயானா உங்களுக்கு ராம துரோகம் பிடிக்கும் என்று சொல்லி ஸ்ரீராமமூர்த்தி சொல்லியே அனுப்பி வைத்தார். ராமனுடைய பேச மீறி எதுவும் செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா ராம துரோகம் பிடிக்கும். அமைதியா இருக்கணும். அதனால ஹரிராமமூர்த்தி சொன்ன வார்த்தையின்படியாக தண்டு தலையாரிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி 1000 தெருக்களுக்கு 2 பேரா புறப்பட்டாங்க. இந்த அழகான நேரத்திலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய வில்லிசை கலைஞர் 6 பேர்களுக்கும் அல்லை பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று பரிசளித்து பாராட்டிய செல்வச்சி மாட்டி என் கூட பிறந்த அக்கா என் பாட்டி எல்லாத்துக்கும் மூத்த அக்கா எங்க அக்கா தான் அது. சேட்டை பண்ணேன்னு வை ஆச்சி தொடைய பிடிச்சு திருக்கிடுவாவோ. ஆமா சரி. அப்பேற்பட்ட அருமை பாட்டியவர்கள் கோட்டமாடன் துணையை கொண்ட சுரண்டை பரம்படிப்பான் சார்பாக சென்னை தாம்பரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மெட்ராஸ் சென்னை அங்க அங்க கிடையாது, மெட்ராஸ்ல இருக்காவோ. சரி. சென்னை தாம்பரம் நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மகேந்திரன் அவர்களும் கற்புதம் அவர்களும் ஜெய் சூர்யா அவர்களும் பிரகதி அவர்கள் சார்பாகவும் நீங்களே எழுதினியாச்சு. பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கீங்க. ஆச்சி பீக்கங்கா முடிச்சிருக்காவோ. அந்த காலத்து படிப்பு. ஆமா பரவே. அந்த காலத்து பீக்கங்கானா அந்த காலத்து படிப்பு இல்லையா, பீகாம். ஓ பீகாமா இப்ப படிச்ச படிப்பு. சரிதானே. அந்த காலத்துல 6ஆம் கிளாஸ் படிச்சா வாத்தியார் வேற. உங்களுக்கு வாத்தியார் வேலை கிடைக்குமா? ஓ காலேஜ்ல லீவ் போட்டு வந்திருக்காவோ நினைக்கேன். என்ன பாக்கன்னு வந்திருக்காவோ. அப்படியா? ஆமா. பரவாயில்ல, பேக்க இறக்கி வச்சிட்டு வாங்க. ஆமா கொஞ்சம் உட்கார்ந்து போங்க. அப்படி பாட்டியின் அன்பு கரத்தாலே மகேந்திரன் அவர்கள் சார்பாக கற்புதம் அவர்கள் சார்பாக ஜெய் சூர்யா அவர்கள் சார்பாக பிரகதி அவர்கள் சார்பாக பாட்டியவர்கள் நம்மளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். அல்லை பணம் கொடுத்து ஆதரித்த பாட்டியவர்கள் நம்மளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள்.
ஆழ்வாக்குறிச்சியிலே வாழ்ந்து வருகின்ற குமார் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் நேற்றைய தினமையிலே 200 லட்சத்தை நமக்கு அன்பளிப்பு செய்தார் கொடுத்தார். மேல கடையநல்லூர் மாநகரிலே வாழ்ந்து வரக்கூடிய நாகம்மன் கோவிலிலே பணியாற்றி வரக்கூடிய அப்பேற்பட்ட பூமானவர்கள் சாமி அவர்கள் வந்து 2 கனியை கொடுத்து 101 லட்சத்தை அன்பளிப்பு செய்தார், அள்ளி கொடுத்துள்ளார். அப்படி நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்த ஆதரித்த அன்பு உள்ளமல்ல அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு அவர் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி ஐயா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், மலை மூருக அவர் மலை மூருக போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகவே திரும்பி அம்மனுடைய அருளாலே கருப்பசாமியினுடைய கிருபையினாலே என்றென்றைக்கும் கைலை போல வாழ வேண்டும் என்று ஐயாவை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த ஹரிராமமூர்த்தி சொல்லி அனுப்பியபடியாக தலையாரிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி அயோத்திமா பட்டணத்திலே 1000 திருக்களுக்கும் நகர் சோதனை பார்ப்பதற்காகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நகர் சோதனை பார்க்க வந்து கொண்டிருக்கும் போது அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தில் வடகிழக்கு திசையிலே அமைந்திருக்க கூடியது ரோமாபுரி என்னும் பட்டணத்திலே அந்த ஊருக்கு பேரு வந்து ராமாபுரி பட்டணம் தான். ராமனுடைய பேரை நம்ம அப்படி சொல்லக்கூடாது, தலையடிச்சு சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு அத ரோமாபுரி பட்டணம் என்று சொல்லி அழைப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த ரோமாபுரி என்னும் பட்டணத்திலே பன்னாருடைய வீதியிலே ரசகர் குலத்திலே வந்து பிறந்தவர் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள் தெரியுமா? சாமி ரோமாபுரி பட்டணத்தில் ரோமாபுரி பட்டணத்தில் அங்க யாரெல்லாம் வாழ்ந்து மாடவன்னார் மாறி பிள்ளை மாடவன்னார் மாறி அவர மகிழ்வோடு வாழ்ந்துவார். அவரோ மகிமையோடு அந்த மாடவன்னார் மாறி பிள்ளை மகிழ்வோடு வாழ்ந்து வரும் நாளை அவர்கள் 2 பேர்களுக்கு ரோமாபுரி பட்டணத்தில் வண்ணாரோட வீதியில் வளமோடு வாழ்ந்துவார். மண்ணிற்கு
பிள்ளைக்கும் வண்ணாருடைய வீதியிலே இவங்க ஒரு வசதி உள்ளவர்களாக அவந்த தெருவிலே கொஞ்சம் நல்ல 1000 வேலையாட்களோடு அவங்க வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு மட்டுமே 1000 பேரா. 1000 பேர்கள் வேலையாட்கள், அடுக்கடுக்கு 1000 பேர், துணி துவைக்க 1000 பேர், செலவை செய்ய 1000 பேர், அதை இஸ்திரி போடுறதுக்கு 1000 பேர், கொண்டு கொடுப்பதற்கு 1000 பேர். 1000 பேர்களோடு வேலையாட்களை வைத்து வேலை பார்த்து வராங்க. நமக்கு வேலைக்கு போக முடியல, 4 பேரை வச்சு எங்க மேய்க்க? 4 பேரை வச்சு வேலை பார்க்கணும்னா 4 பேரும் 4 குணத்தோட இருக்கான். 4 பேத்துக்கு 4 புத்தி இருக்கு. ஒருத்தன் நல்ல பேரா இருக்கான், ஒருத்தன் கெட்டவனா இருக்கான், ஒருத்தன் முசுறு குணம் பிடிச்ச பேரா இருக்கான். 4 பேர்த்த வச்சு நம்மளால சமாளிக்க முடியல. அப்பா என்ன பாடுபட வேண்டியிருக்கு உங்களை சமாளிக்க முன்னால. வேலை பார்க்க மனுஷன் வச்சு வேலை பார்க்கக்கூடிய ஆள் வந்து பொறுமையா தான் போகணும். அப்பதான் வேலைக்கு ஆட்களை வச்சு சமாளிக்க முடியும். அப்ப இப்படி 1000 வேலையாட்களை வைத்து மாடவன்னாரும் மாரிப்பிள்ளையும் அந்த ரோமாபுரி பட்டணத்திலே ரஜகர் வீதியிலே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலே அவங்க வீட்டுல வந்து பொன் பொருளால எந்த குறையுமே கிடையாது. பிள்ளை இல்லையாத குறையும் இல்லாமல் இறைவனுடைய அருளாலே 12 வருடத்திற்கு பின்னாலே தவமிருந்து பெற்றெடுத்த திருமகன் ரஜகர் குலத்திலே முத்து போல் ஒரு கண்மணியை பெற்று எடுத்ததனாலே ரஜகமுத்து வென்று பெயர் நாமங்களை சுட்டி அந்த ரஜகமுத்து பாலகனை வெகு சிறப்பாகவே வளர்த்து வருகிறார் அல்லவா. ரஜகமுத்துக்கு 5 வயதாச்சு. அறிவு பாடத்தை கற்பித்தார்கள். ஆச்சி வீட்டுல இருப்பா. நம்ம கணபதி ஆட்சி வீட்டுல இருந்து வரவே இல்லை. போனோம், முடிச்சுட்டு போனோம். வீட்டை மறந்துட்டேன். அதனாலே 5 வயதாச்சு அறிவு பாடங்களை கற்பித்தார்கள். 7-8 வயதாச்சு என் சுவடிகளை படிக்க வைத்து இந்த ரஜகமுத்தாகப்பட்டவன் 12 வயதுக்குள்ளே பல பாடங்களை எல்லாம் படித்திருக்க ரஜகமுத்து வீட்டுக்கு ஒரே ஒரு மகன் பாருங்க. தவமிருந்து பெற்றெடுத்த திருமகன் அல்லவா, ரொம்ப செல்ல பிள்ளையா வளர்ந்து கொண்டே வருகிறார். அப்படி வளர்ந்து வரக்கூடிய ரஜகமுத்தாகப்பட்டவன் 20-21 வயதாகிவிட்டது. 21 வயதுனா இளவட்ட பிராயம். கட்ட மண்ணையே நின்று தாண்டுவான். அவன் கல்லும் கரைய வயசு, கட்ட மண்ணு தாண்டு வயசு, ஓடும் பாம்பை எட்டி பிடிக்கக்கூடிய வயது. கட்ட மண்ணை தாண்டுனா கருக்குமட்டை அடிதான் பண்ணணும். கட்ட மண்ணை தாண்டக்கூடாது. தாண்டக்கூடாதோ? ஆமா, அந்த காலத்துல கட்டமண்ணா இருந்து தாண்டி இருக்கான். இப்ப எவன் கட்டமண்ணு வச்சிருக்கான், அவன் வீடு கட்டி நல்ல செங்கலை வச்சு கட்டி எந்த பேரும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு பெரிய பெரிய கேட்டு போட்டு வச்சிருக்காங்க. கேட்டை போட்டு அடைச்சு போட்டிருக்கான். அந்த காலம் எவனும் கட்டமண்ணு தாண்ட முடியாது. திறமை உள்ளவங்க அதையும் தாண்டி உள்ள போகத்தான் செய்தாங்க. பிறகு பேப்பர்ல போடுதாங்கல்ல. கோயில்ல சாமி வந்து மக்களுக்கு காவலா இருக்கும்னு சாமியை ஊருக்குள்ள வச்சிருக்கோம். சாமி உண்டியலுக்கு இப்ப பொறுப்புக்கு ஆள் இல்ல. பாத்துக்கோ, சாமி உண்டியலுக்கும் பொறுப்பு இல்ல, சாமிக்கும் பொறுப்பு இல்ல. காலம் அப்படித்தான் மாறி போச்சு. அப்ப இந்த 21 வயது இளவட்ட பிராயமாக உள்ள இந்த ரஜகமுத்தாகப்பட்டவன் ஆளிலே அழகனாக அழகிலே மன்மதனாக திகழ்ந்து வரக்கூடிய தன் மகனுக்கு காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை முடித்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து ரஜகமுத்துவை அழைத்து என் மகனே ரஜகமுத்து, என் மகனே ரஜகமுத்து, என்னுடைய வார்த்தை கேளு, உனக்கு 21 வயதாச்சு. எப்ப இளவட்ட பிராயமானா கல்யாணம் முடிக்கணுமே, உன்னை கண்குளிர பார்க்கணுமே, உனக்கு மாலை மனம் முடிக்கணுமே, எப்ப மனம் குளிர பார்க்க வேணும். ஏ என் மகனே ரஜகமுத்து, உன்னை திருமணமும் முடிக்கணுமே, உனக்கு முடிக்கணும். எப்ப திருப்பூட்டி பார்க்கணுமே, உனக்கு திருப்பூட்டி பார்க்கணுமே. உனக்கு
என்று சம்மதித்து ஏ அப்பா என் மகனே ரஜகமுத்து என்ன அப்பா உனக்கும் வயசு 21 ஆச்சுடா. சரியம்மா நீ இளவட்ட பிள்ளையா இருக்க. அதுக்கு என்னம்மா அம்மாவுக்கு அப்பாவுக்கு வயசாகி கொண்டே இருக்கடா. நம்ம ஆகிட்டு தானே இருக்கும். எங்க அந்திய காலத்துக்கு முன்னால சரி கண்ணிருக்கும் போதே கதிரவனை வணங்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா காற்றுள்ள போதே தூச்சி கொள்ளணும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அதனால எங்க கண் பார்வை மங்குவதற்கு முன்னால உன்னை கல்யாண கோலத்துல பாக்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்குப்பா. இன்னும் 2-3 வருஷம் போட்டுமா? 2-3 வருஷம் போட்டுமா? ஆமா. எப்ப அதுக்குள்ள எங்களுக்கு வயசாகி போச்சுன்னா நீ வேற எந்த பெண்ணையும் பார்த்துட்டு போயிருவ. அப்படியா? நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கேட்க, சோறு கேட்க, கஞ்சி கேட்க, தண்ணி கேட்க, காப்பி கேட்க எங்களால முடியல. எனக்கு வயசாகி போச்சு, உனக்கு கேட்ட நேரம் கொடுக்க முடியுமா? அப்படியா? நீ உனக்குன்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சேன்னா சரி உன் பொண்டாட்டி நீ என்ன கேட்டாலும் கேட்ட உடனே போட்டு தருவா. ஆமையா. சாப்பாடு வேணா சாப்பாடு பொங்கி கொடுப்பா. உன் வாய்க்கு ருச்சியா வக்கணையா உனக்கு சோத்த கறியை பொங்கி கொடுப்பா. ஆமையா. எனக்கு பழைய மாதிரி ஓடி ஆடி வேலை பார்க்க முடியல. ஆமா அம்மாவுக்கு வயசாகி போச்சு பாத்தியா. அதனால ஒரு அழகான பொண்ணை பார்த்து சரி உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நானும் அப்பாவும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அப்ப தாங்களுடைய விருப்பம் உன் அபிப்பிராயம் என்ன பண்ணு என்கிட்ட கொஞ்சம் சொல்லு. அப்போ அம்மாட்ட சொல்ல வெக்கமா இருந்துச்சுன்னா உங்க அப்பா கிட்ட சொல்லு. சரி உங்க அப்பா கிட்ட சொல்ல வெக்கமா இருந்துச்சுன்னா கீழே வீட்டுல அண்ணம்மா இருக்கான் பாரு, பெரியப்பா அம்மாவன் சரி முருகேசன் அவங்கிட்ட சொல்லு. அம்மா நான் யாருகிட்டையும் சொல்லணும்னு ஆசையும் இல்லை, எனக்கு அவசியமும் இல்லை. உங்களுக்கு மனம் போல எப்படி பெண்ணும் பார்க்கணும்னு ஆசை இருக்கும் நீங்க பாருங்க. உங்க இஷ்டம் போல உங்க மனசு போலவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அம்மா உங்களுக்காக நான் முடிக்கிறேன் அப்படின்னு ரஜகமுத்து சொன்ன உடனே சரி மாடவன்னாருக்கும் மாரி பிள்ளைக்கும் தர்க்கம் வருது. ஆமா எப்படி? ஏன் தர்க்கம் வருது? எதுக்கு? மாடவன்னார் நினைக்காரு மனசுல நம்ம தங்கச்சி பிள்ளைக்கு தான் நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. நமக்கு ஒத்தைக்கு ஒரு பிள்ளை ரஜகமுத்து, நம்ம தங்கச்சி மகா ஒரு பிள்ளை இருக்கா, சூப்பர் பிள்ளை. அவளை கட்டி வச்சிட்டோம்னா சரி நம்ம சொந்த பந்தம் விட்டு போகாம இருக்கும்னு அப்பா நினைக்காரு அப்படின்னு மாடவன்னார் நினைக்காரு. சரி மாரி பிள்ளை என்ன நினைக்கா? அந்த அம்மா என்ன நினைக்கா? நமக்கு இருக்கக்கூடிய சொந்த அண்ணன் அம்மா கூட பிறந்த அண்ணனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அவளுக்கு தான் முடிக்கணும்னு இவ நினைக்கா. அந்த பிள்ளைய தான் அண்ணன் மூல தான் கட்டணும். அப்ப 2 பேரும் மாறி மாறி சொன்ன உடனே சரி மாரி பிள்ளை விடுத மாதிரி இல்ல, விட மாட்டேங்காரு. இங்க பாருங்க என்ன அங்க இங்கன்னு அடுத்த வீட்டுல போய் பெண்ணு பார்க்க கூடிய வேலை நமக்கு வேண்டாம். அடுத்தவள் வந்தாளானால் நம்மளை ஆதரித்து வைக்க மாட்டா. எனத்தால் வந்தாளையானா நம்ம கூட இணைந்து இருக்க மாட்டா. எங்க அண்ணன் மகா இருக்கிறா ஒரு பெண்கொடியாகப்பட்டவள் என் மகளுக்குனே பிறந்தவா. அவ பேருதான் மகிழம்பூவா. பேருக்கும் ஆளுக்கும் அவ்வளவு பொருத்தமா இருக்கும். அப்பேற்பட்ட அழகேஸ்வரி அந்த மகிழம்பூவாளை கொண்டு வந்து மகிழம்பூவாளுக்கு பிறந்தவன் தான் இந்த ரஜகமுத்து. ஆமா ரஜகனுக்காக பிறந்தவதான் மகிழம்பூவா. இது இன்னைக்கு ராத்து என் மனசுல வந்து ஆசை கிடையாது. சின்ன பிள்ளையில இருந்து சின்ன வயசுல இருந்து என் பிள்ளைய பார்க்க நான் சின்ன பிள்ளையில இருந்தே நினைச்சு வச்சிருந்தேன். பார்த்து வளர்த்து வந்திருக்காங்க. அதனாலே மகிழம்பூவாளுக்கும் ரஜகமுத்துக்கும் திருமணங்களை முடித்து நாமல் திருக்கல்யாணத்தை முடிக்க வேணும் என்று அவர்கள் பெண் பார்க்க வேணும் என்று எங்கே வருகிறார்கள் தெரியுமா? பன்னார் குல வழக்கப்படி பன்னார் குல வழக்கப்படி அவளை பெண்ணது உங்க பாரா மகிழம்பூவா பெண் கோடிக்கு அவளை பரிசமது போடுவாரா. அங்கே நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து நல்ல வைகாசி மாதத்தில காத்த வளர்பிற திங்களில நாளது உந்தான் குறித்து முகூர்த்த போல எழுதுவாரா ஐயா எழுதுவார் திருமணம் முடிப்பதற்கு அவருக்கு திருமணம் முடிப்பதற்கு அங்கே திருமணம் முடிப்பதற்கு அங்கே முகூர்த்த போல எழுதுவாரா திருமணமும் முடிப்பதற்கு ரஜகமுத்து பாலகன மகிழம்பூவா பெண் கொடிய இருவேரும் ஒன்று
இருக்க வேணும் என்று பன்னார் குல வழக்கப்படி மகிழும் பூவாலை பெண்ணு கேட்டார்கள். அவளுக்கு பரிசம் போட்டார்கள். பரிசம் போட்டு இரு வீட்டார்களும் பேசி முடிக்க மனம் இரண்டும் சம்மதிக்க நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்தார்கள். வைகாசி மாதத்திலே நல்ல வளர்புரை திங்கட்கிழமை அன்னைக்கு முகூர்த்த ஓலை சொந்த பந்தங்கள் உற்சார் உறவினர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். அடே அப்பா, ரஜகமுத்துக்கும் மகிழம் பூவாளுக்கும் திருமணம் என்று சொல்லி புஷ்பக்காரருக்கு பூவை சொல்லி பந்தலை சொல்லி தட்டாரிடத்திலே தாலி செய்ய சொல்லி சாப்பாட்டுக்கு சமையல் பிள்ளைக்கு சொல்லி திருமண ஏற்பாடு ரொம்ப தடபுடலா நடக்கு. ஆமா, ஒத்தைக்கு ஒரு மகன் அல்லவா? பந்தல் அலங்காரத்தை வெகு சிறப்பாகவே முடித்தார்கள். இப்படி திருமண ஏற்பாடுகளை முடித்து சொந்த பந்தங்கள் கூடியிருக்க அவர்களுக்கு முன்னாலே அக்கினி சாட்சியாக இருவருக்கும் திருமணத்தை முடித்தார்கள். அந்த ரஜகமுத்து எப்படி திருமாங்கல்யம் சூட்டினானேயானா, அரணே நல்ல அரணே என்று